அட பாவி, அவனை கொன்னுட்டியா? ஆதன் வாளை கைப்பற்றியவுடன் அந்த அரண்மனையை விட்டு வெளியேற நினைத்தான். அப்போது தற்செயலாக ஏதோ சத்தம் கேட்டு ஆயுத கிடங்கிற்கு வந்த மைதிலியின் தங்கை யாழினி ஆதி இரத்த கோலத்தில் கிடப்பதையும் ஆதனையும் கண்டு அதிர்ச்சி அடைந்தாள். நீ என்ன செஞ்சிட்டு இருக்க? அவனுக்கு என்னாச்சு என்று ஆச்சரியத்துடன் கேட்டாள் யாழினி. அட பாவி, அவனை நீ கொன்னுட்டியா? சிறையிலிருந்து தப்பிச்சது மட்டும் இல்லாம நீ இவனையும் கொன்னு இருக்க. நீ தப்புக்கு மேல தப்பு பண்ணிக்கிட்டே இருக்க. இங்கிருந்து உன்னால கண்டிப்பா தப்பிக்க முடியாது என்று கோபமாக சொன்னாள் யாழினி. ஓ வம்சத்தை சேர்ந்தவங்க பண்ணது மட்டும் நியாயமா? மைதிலியை இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணிருக்காரு உங்க அப்பா என்று ஆதன் கூற, சிறிதும் இடைவெளியின்றி யாழினி, எனக்கு அது தெரியும், அந்த முடிவு சரிதான், உங்க 2 பேருக்கும் செட் ஆகாது. ஆதன் புரிஞ்சுக்கோ என்றாள். யாழினி கூறியதை கேட்டு சில நொடிகள் மௌனமாக இருந்த ஆதன், அப்ப என்ன கொல்லணும்னு முடிவு பண்ணதும் உனக்கு தெரியுமா? இது துரோகம் இல்ல என்று ஆதன் மனவலியுடன் யாழினியை பார்த்து கேட்டான். வளராத, என்னோட அப்பா அப்படிலாம் கண்டிப்பா பண்ண மாட்டாரு. நான் உன்னை எங்கேயும் போக விட மாட்டேன். நீ தப்பிக்கணும்னா என்ன மீறிதான் போகணும் என்று கூறியவாறு ஆதனை எதிர்க்க தயாரானாள் யாழினி. யாழினி, இங்க நடக்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிற பக்குவம் இன்னும் உனக்கு வரல. என்ன போக விடு, இல்லனா ஆதியோட கதிதான் உனக்கும் என்று ஆதன் யாழினியை மிரட்ட முயற்சித்தான். ஆனால் யாழினியோ பயப்படாமல் தைரியமாக ஆதனை எதிர்த்தாள். ஆதன் தன் கையில் கொண்ட வாளுடன் அவளை நெருங்கினான். என்ன கொல்ல போறியா? ஆதன், நீ ஏன் இப்படி நடந்துக்கிற என்று யாழினி கேட்க, அதற்கு நான் உன்னை கொல்ல மாட்டேன். சின்ன வயசுல நீ உன் கையால எனக்கு சாப்பாடு கொடுத்திருக்க. பல நேரத்துல அதுதான் என் பசியை தீர்த்திருக்கு. நான் இந்த அரண்மனையை விட்டு போகணும், அவ்வளவுதான். என்ன புரிஞ்சுக்கோ யாழினி என்றான். அப்போது அங்கே வந்த அரண்மனையை சேர்ந்த காவலர்களின் படை ஆதனை சூழ்ந்தது. ஆதன் தன் கையில் ஏந்திய வாளை இறுக்க பிடித்து அதை பிரயோகிக்க துணிந்தான். வாளை சுற்றியவாறு தற்காப்பு கலையின் முக்கிய நிலைகளை செய்து சண்டைக்கு தயாரானான். ஆதனுக்கு சண்டை போட தெரியாது என்று நினைத்த அந்த வீரர்களுக்கு அன்று ஆதன் வாள் வித்தை செய்வதை பார்க்கும் போது வியப்பாக இருந்தது. யாழினியும் வியப்புடன் ஆதனை பார்த்தாள். ஆதன் தான் இவ்வளவு நாட்கள் தன் தாத்தா கொடுத்து விட்டு சென்ற குறிப்புகளை படித்து தனிமையில் பயிற்சி செய்து தற்காப்பு கலையின் முறைகளை வெளிக்காட்ட இதுதான் சரியான சமயம் என்று கருதினான். தன் தற்காப்பு கலைகளை பயன்படுத்தி அங்கிருந்த அத்தனை வீரர்களையும் வீழ்த்தினான். ஒவ்வொருவராய் சுருண்டு விழுந்தனர். ஆதனை சுற்றி சுமார் 12 வீரர்கள் வீழ்ந்திருந்தனர். ஆதன் இத்தனை அருமையாக சண்டையிடுவான் என்று யாழினிக்கு தெரியவில்லை. யாழினி ஆதனை கண்டு வியப்பில் ஆழ்ந்திருந்தாள். ஆதனின் சண்டை முறைகளை பார்க்கும்போது பல வருடங்கள் பயிற்சி பெற்றவன் போல இருந்தது. தற்காப்பு பயிற்சிகளை ஆதன் மேற்கொண்டதை யாழினி இதுவரை பார்த்ததே இல்லை. ஆதன் எவ்வாறு இப்படி அற்புதமாக சண்டை செய்தான் என்று யாழினிக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஆதன் தப்பித்த செய்தி சத்ரபதியின் காதை எட்டியது. வேக வேகமாக சால்வன் வம்சத்தின் தலைவர் சத்ரபதியும் சயகன் வம்சத்தை சார்ந்த அட்டோரியனும் நெடுமுறியும் அங்கு வந்தனர். அவர்களை தொடர்ந்து பல வீரர்களும் வந்தனர். அங்கு ஆதி இரத்த வெள்ளத்தில் கிடப்பதை கண்ட சத்ரபதியின் கண்கள் பேரதிர்ச்சியில் விரிந்தது. அதே கோபத்துடன் ஆதனை கண்ட சத்ரபதி, உன்னை சிறையில் அடைச்சு நான் தப்பு பண்ணிட்டேன், அங்கேயே உன்னை கொண்டு இருக்கணும், உன்னை நான் விட்டு வச்சது தப்பு என்று கூறிக்கொண்டே ஆதனை நோக்கி முன்னேறினார். பெரிய துரோகம் செஞ்சிருக்கீங்க, அதுக்கான பலனை நீங்க கண்டிப்பா அனுபவிப்பீங்க என்று கூறி ஆதன் தன் கையில் இருந்த வாளை இறுக்க பிடித்தபடி முன்னேறினார். இருவரின் கோபத்தையும் பார்த்தபோது யாழினிக்கு கவலையாக இருந்தது. அட்டோரியனின் கண்கள் சிறுத்தை தன் இரையை கூர்ந்து கவனிப்பது போல ஆதனை பார்த்து கொண்டிருந்தார். வீரர்கள் அனைவரும் அங்கு என்ன நடக்கிறது என்று புரியாமல் தங்கள் அரசரின் ஆணைக்காக தயாராக இருந்தனர். சத்ரபதியும் ஆதனும் கோபத்துடன் இருவரும் நெருங்கினர். அப்போது எதிர்பாராத வகையில் அட்டோரியன் குறுக்கிட்டு ஆதனை தூக்கி எறிந்தான். ஆதன் சில அடிகள் பறந்து சென்று சுவற்றில் அடித்து கீழே விழுந்தான். பின் கோபமாக எழுந்து அட்டோரியனை தாக்க முன்வந்தான் ஆதன். ஆனால் ராஜகுரு நெடுமுடி அட்டோரியனின் முன்வந்து நின்று அந்த சண்டையை தடுத்தார். பிறகு அட்டோரியனை அங்கிருந்து அழைத்து சென்றார் அவர். அப்போது கோபத்தின் உச்சிக்கு சென்ற சத்ரபதி வீரர்களுக்கு ஆதனை பிடிக்குமாறு உத்தரவிட்டார். தொடர்ந்து இங்கு இவர்களிடம் சண்டை போடுவது முட்டாள்தனம், தான் எப்படியாவது இங்கிருந்து வெளியேற வேண்டும் என்றும் மைதிலியை காண வேண்டும் என்றும் எண்ணிய ஆதன் அவனை எதிர்க்க வந்த வீரர்களை சமாளித்து யாழினியின் கழுத்தில் வாளை வைத்தான். அவர்களிடம் இருந்து தன்னை தற்காத்துக் கொள்ளவே ஆதன் இவ்வாறு செய்தான். டேய் டேய் டேய், வேணாண்டா வேணாண்டா என்று பதறினார் சத்ரபதி. ஆதன், என்ன பண்ற நீ, என்ன விடு என்றாள் யாழினி. பேசாமரு இல்லனா என்று உரத்த குரலில் சொன்னான் ஆதன். ஆதனின் குரலை கேட்டு சற்று பயந்து போனாள் யாழினி. எதுவும் பேசாமல் ஆதனின் போக்குக்கு நகர்ந்தாள். நான் மைதிலிய பார்க்கணும், அவளை பார்த்து நீங்க செஞ்ச எல்லா விஷயத்தையும் சொல்லணும்.
எங்களோட காதலை யாராலும் பிரிக்க முடியாது என்று சிவந்த கண்களுடன் ஆவேசமாக கூறினான் ஆதன். ஆதன் பேசியவாறே மெல்ல நடந்து ஆயுத கிடங்கை விட்டு வெளியேறினான். யாழினியும் ஆதனுக்கு ஏற்றாறு போல் நடந்து கொண்டாள். ஏ நாயே, உன்னால சின்ன வயசுல கொன்றிருக்கணும், எல்லாம் அந்த தித்தன் கிழவனால என்று கோபமாக கத்தினார் சத்ரபதி. ஆதனை கண்ட படை வீரர்கள் ஆயுதங்களுடன் தயாராக இருந்தனர். கோட்டையின் மேற்புறத்திற்கு வந்தவுடன் தன் அன்பு காதலி மைதிலியின் பெயர் சொல்லி கத்தினான் ஆதன். சில நொடிகளில் மைதிலி வெளியே வந்தாள். அவள் கூடவே அட்டோரியனும் வந்தான். இருவரையும் சேர்த்து பார்த்தவுடன் ஆதனுக்கு பதட்டமாக இருந்தது. ஆனால் ஆதன் அமைதியாக மைதிலி என்று சிரித்த முகத்துடன் யாழினியின் கழுத்தில் இருந்த வாளை எடுத்தார். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்த நினைத்த சத்ரபதி வீரர்களிடம் ஆதனை பிடிக்குமாறு கண் காமித்தார். அப்போது தயாராக இருந்த வீரர்களில் ஒருவன் ஆதனை எட்டி வீசித்து தன் கத்தியால் ஆதனை தாக்க முற்பட்டான். ஆனால் ஆதன் சுதாரித்துக் கொண்டு அவனை தடுக்க முயற்சித்த போது ஆதனின் கையில் அடிபட்டது. அதனைத் தொடர்ந்து மற்றவனும் பின்னிலிருந்து ஆதனை தாக்கினான். ஆ என்று வலியில் கத்தினான் ஆதன். பின்னால் இருந்து தாக்கியவன் திரும்ப ஆதனை தாக்க வர அவனை தடுத்து தன் வாளை கொண்டு ஒரே அடியில் அவனை கொன்றான். என்னடா பாத்துட்டு இருக்கீங்க, அவனை கொல்லுங்க என்று சத்ரபதி கத்த வீரர்கள் ஆதனை தாக்க முன் வந்தனர். அப்போது சத்ரபதி பக்கம் இருந்த யாழினியை தன்வசம் இழுத்துக்கொண்டு மீண்டும் யாழினியை பணைய கைதியாக பயன்படுத்தினான். டே நாயே என்று ஆவேசத்துடன் சத்ரபதி ஆதனை தாக்க முயன்றார். அப்போது நிறுத்துங்க என்ற குரல் கோட்டையை எதிரொலித்தது. ஆம், அது மைதிலிதான். பெரும் வழியிலும் ஆதனுக்கு மைதிலியின் குரல் இனிமையாக இருந்தது. மைதிலி, உங்க அப்பா இந்த ஆளு உன்னை என்னையும் பிரிக்க பாக்குறாரு. யோ, நீ எல்லாம் ஒரு மனுஷன் தூ என்று தீரன் கேவலமாக பேச சட்டென்று குறுக்கிட்டு மைதிலி பேச ஆரம்பித்தாள். வாய மூடு ஆதன், எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க அப்பாவை இப்படி அசிங்கமா பேசுவ என்று கண்கள் சிவக்க பேசினாள் மைதிலி. மைதிலியை கண்ட ஆதன், இல்ல மைதிலி, அவரை என்ன கொல்லவும் உன்னை அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கவும் திட்டம் போட்டாரு. அப்புறம் என்று ஆதன் ஏதோ சொல்ல வருவதற்குள், ஆமா, அட்டோரியனை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க. இது எனக்கு தெரியாம நடக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நான் ஒன்னு சின்ன பொண்ணு இல்ல என்று கோபமாக கத்தினாள் மைதிலி. மைதிலி பேசியதை கேட்டவுடன் ஆதனுக்கு உலகமே இருண்டது போல இருந்தது. ஆதன் எவ்வளவு நாட்களாக மைதிலியும் தன்னை நேசிக்கிறாள் என்று நினைத்திருந்தான். தான் செய்யும் அனைத்தையும் அவள் விரும்புகிறாள் என்று நினைத்துக் கொண்டிருந்தான். ஆனால் அது மொத்தமும் தன்னுடைய கற்பனைதான். தன் இவ்வளவு நாள் வாழ்க்கையே ஒரு பொய் என்பது போல இருந்தது ஆதனுக்கு. ஆதன் சில நொடிகளிலேயே தன் வாழ்க்கையை வெறுத்து விட்டான். ஆதன் தயக்கத்துடன், மைதிலி, நீ என்ன என்று கேட்க வருவதற்குள், இல்ல, நான் உன்னை காதலிக்கவே இல்ல என்றாள். அந்த வார்த்தைகளை கேட்டதும் ஆதனின் கண்கள் அவனின் கட்டுப்பாட்டையும் மீறி அழத் தொடங்கியது. இவ்வளவு நாட்கள் ஊர் மக்கள் அவனை முட்டாள் என்ற போது ஆதன் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இந்த தருணம் நிஜமாக தான் ஒரு முட்டாள் என்று மனதில் ஒப்புக்கொள்கிறான். ஆதனின் கண்கள் கலங்கியது. மைதிலி, பிளீஸ், நான் சொல்றது கொஞ்சம் கேளு, நீ இல்லாம என ஆதன் கண்ணீருடன் பேச வர அவனை முழுமையாக பேச விடாமல் குறிப்பிட்டு, இதான் நீ, உன்ன மாதிரி ஒரு கோழையை என்னால எப்போதும் கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது. யாரை கேட்டு இந்த கல்யாணத்தை முடிவு பண்ணாங்க? பல கலைகளை கத்துக்கிட்ட நான் எங்க? எதுவுமே தெரியாத நீ எங்க? என்ன கல்யாணம் பண்ணிக்க ஒரு தகுதி வேணும். நீ ஒரு முட்டாள், வெத்து காகிதம். இத நான் சொல்லல, இந்த ஊரே உன் அசிங்கமா பேசுது என்று ஆதனை ஒரு நாயை பார்ப்பது போல பார்த்து திட்டினாள் மைதிலி. கத்தி குத்திய வலியை விட மைதிலி பேசும் வார்த்தைகளின் வலி ஆதனை அணு அணுவாக கொள்வது போல் இருந்தது. யாருக்கு தான் வலிக்காது? பல வருடங்கள் காதலித்து தன் உயிரினும் மேலாக நினைத்த தன் காதலி தன்னை ஒரு ஆளாக கூட மதிக்கவில்லை என்று தெரியும் போது அந்த தருணம் தரும் வலி தலைக்கேறி சித்தம் கலங்க செய்யும் போது வாழ்வதற்கு இறப்பதே மேல் என்று தோணும். சின்ன வயசுல இருந்து என் கூட நல்லா தானே பேசிட்டு இருந்த என்று ஆதன் கண்ணீருடன் கேட்டான். அதற்கு மைதிலி, பேசுற எல்லாரையும் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? அதுக்கு பேரு வேற ஆதன் என்று எரிச்சலுடன் கூறினாள் மைதிலி. மைதிலியின் பேச்சு ஆதனுக்கு வேதனையையும் கோபத்தையும் கொடுத்தது. ஆவேசத்தில் தெரியாமல் யாழினியின் கழுத்தில் இருந்த வாளை சற்று இறுக்கினான். யாழினி, ஆதன் நிறுத்து பிளீஸ் என்றாள். நிதானத்திற்கு வந்த ஆதன் வாளை சற்று தள்ளி வைத்துவிட்டு கண்களை துடைத்தான். சரி மைதிலி, என்ன மன்னிச்சிரு. உனக்கு பிடிச்சவனை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இரு. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, அதை மட்டும் தீர்த்து வை என்று கேட்டார். இவ்ளோ நாளா இதை என்கிட்ட சொல்லல. உன்கிட்ட ஆசையா பேசும்போது கூட நீ அமைதியா தான் இருந்த. சொல்லு மைதிலி, ஏன் என்று ஆதன் கேட்டார். அது என்று மைதிலி சொல்ல தயங்கினாள். ஆதன் சிரித்தபடியே தலையை ஆட்டிவிட்டு, போதும், என்னத்தை தெரிஞ்சுக்க விருப்பப்பட்டனோ அதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா இந்த துரோகத்துக்கு நீங்க எல்லாரும் பதில் சொல்லியே ஆகணும்.
இப்ப நான் இங்க இருந்து வெளியே போகணும். இன்னொரு உயிரை நான் இங்க கொல்ல விரும்பல. எல்லாரும் நகர்ந்தா நல்லா இருக்கும் என்று கூறி அரண்மனையை விட்டு வெளியேற முயன்றான் ஆதன். அப்போது சத்ரபதி அவனை தடுக்க முற்பட்டார். அப்பா, அவனை போக விடுங்க என்றாள் மைதிலி. ஆதன் யாழினியை பணைய கைதியாக கொண்டு அங்கிருந்த குதிரை வண்டியில் ஏறி புறப்பட தயாரானான். சத்ரபதி அவசர அவசரமாக மைதிலியிடம் வந்து, அவனை ஏன் போக விட்டா என்று கேட்டார். அப்பா, அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். யாழினிக்கு எதுவும் ஆகாது, அவன் போகட்ட விடுங்க என்று கூறி ஆதனுக்கு வழிவிடும்படி தன் அப்பாவிடம் கேட்டுக்கொண்டாள். ஆதனும் சத்ரபதியின் இளைய மகள் யாழினியை பணைய கைதியாக கொண்டு அந்த அரண்மனையில் இருந்து வெளியேறினான். இருவரும் குதிரை வண்டியில் ஏறி பயணத்தை தொடங்கினர். எந்த பிரச்சனையும் இன்றி ஆதன் யாழினியுடன் கோட்டையிலிருந்து வெளியேறினான். வெகு தூரம் பயணித்தனர் இருவரும். யாழினிக்கு இப்பயணம் எங்கு நிறைவேறும், தன் உயிர் எங்கு நீங்கும் என்பது தெரியாது. ஆதனின் பணைய கைதியாக பயணித்துக் கொண்டிருந்தாள். அமைதியாக இருந்த யாழினி கொஞ்ச நேரத்தில் ஆதனிடமிருந்து தப்பிக்க வேண்டும் என்று நினைத்து தன்னை தற்காத்துக் கொள்ள முயற்சித்தாள். யாழினி சுற்றி முற்றி பார்த்துவிட்டு இந்த வண்டியை நிறுத்தினால்தான் தன்னால் தப்பிக்க முடியும் என்று அவள் அருகிலிருந்த ஈட்டியை எடுத்து ஓடும் சக்கரத்தில் எரிந்தாள். வேகமாக ஓடிக்கொண்டிருந்த அந்த குதிரை வண்டி சட்டென தடம் புரள தொடங்கியது. இருவரும் சரிந்து வாகனத்திலிருந்து தூக்கி எறியப்பட்டு கீழே விழுந்தனர். இருவரும் கீழே விழும் அந்த நேரத்தில் கூட ஆதன் யாழினிக்கு ஏதும் ஆகக்கூடாது என்று அவளை இழுத்து அவன் கைக்கு இடையில் கட்டி கொண்டான். இருவரும் சிறிது தூரம் உருண்டு ஒரு பெரும் பாறையில் முட்டி நின்றனர். தீரனுக்கு மேலும் அடி பலமாக விழுந்தது. யாழினி அங்கிருந்து எழுந்து காட்டிற்குள் ஓடினாள். யாழினி சிறிது நேரம் ஓடிய பின் திரும்பி ஆதன் தன்னை பின்தொடர்கிறானா என்று பார்த்தான். அப்போதுதான் தெரிந்தது யாழினி பெரும் அமைதியான காற்றுக்குள் வழி தெரியாமல் மாட்டிக்கொண்டாள் என்று. ஓடுவதை நிறுத்திவிட்டு மெல்ல நடந்தாள். அந்த காட்டின் அமைதி யாழினியை அச்சுறுத்தியது. ஏதோ ஒன்று அவளை பார்ப்பது போல இருந்தது. பயத்துடன் யாழினி அங்குமிங்கும் பார்த்தாள். அப்போது புதரின் நடுவில் இருந்து ஒரு சிறுத்தை கோர பற்களுடன் பயங்கரமாக வெளியே வந்தது. யாழினிக்கு அதை பார்த்தவுடன் பயம் அதிகரித்தது. அந்த சிறுத்தை யாழினியை கொலைவெறியுடன் பார்த்து கொண்டே அவளை நோக்கி முன்னேறியது. சட்டென்று யாழினியை தாக்க அவளிடம் பாய்ந்தது. யாழினி பயத்தில் கத்த, அந்த சமயம் பார்த்து அந்த சிறுத்தையை குறுக்கிட்டு அதை அடித்து கீழே தள்ளினான் ஆதன். சிறுத்தை கோபத்துடன் ஆதனை நோக்கி வந்தது. அப்போது ஆதன் ஆயுத கிடங்கிலிருந்து எடுத்து வந்த தன் அப்பாவின் வாளை வெளியே எடுத்து அந்த சிறுத்தையை தாக்க தயாரானான். முன்னேறி வந்த சிறுத்தை அந்த வாளை பார்த்ததும் சட்டென நின்றது. ஏதோ பயத்தில் திரும்பி காட்டுக்குள் ஓடியது. ஆதனுக்கு இது ஆச்சரியத்தை அளித்தது. ஆதன் குழப்பத்துடன் யாழினியை பார்த்தான். யாழினி திரும்பவும் அவனை விட்டு ஓடிக்கொண்டிருந்தாள். ஆதன் துரத்தி சென்று யாழினியை பற்றினார். இருவரும் கீழே விழுந்து உருண்டு சென்றனர். பிறகு ஆதன் அவள் மீது அமர்ந்தபடி அவள் கைகளை பிடித்தான். நான் சொல்றதை கேளு யாழினி, நான் உன்னை ஒண்ணும் பண்ண மாட்டேன் என்றான் ஆதன். அவர்களை சூழ்ந்திருந்த சூழல் மிகவும் அமைதியாகவும் ரம்யமான மாலை பொழுதாகவும் இருந்தது. குளிர்ந்த ஈரத்தென்றல் இருவரின் இடைவெளியையும் குறைக்க சொன்னது போல இருந்தது. இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அவர்களின் கண்கள் எதிரெதிர் கண்ணோடு கண் பார்த்து கொண்டது. யாழினி மிகவும் அழகானவள். இந்த பிரபஞ்சத்தில் தன்னை மிஞ்சிய அழகு இல்லை என்று எண்ணுபவள். தன் அழகால் அனைவரையும் கவர முடியும் என்ற கர்வம் கொண்டவள். இந்த தருணத்தில் தன் அழகை பயன்படுத்தி ஆதனை தன் அழகில் விழ செய்து இவனிடமிருந்து எப்படியாவது தப்பிக்க வேண்டும் என்று நினைத்தாள். தன் கண்களை வசீகரமாக மாற்றிக்கொண்டு தன் இதழ்களை தன் நாக்கால் நனைத்துக் கொண்டு ஆதனை குறுகுறுவென பார்த்தாள். நான் எப்படி இருக்கேன் ஆதன்? என்ன உனக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியும். நான் இங்கிருந்து போகணும், என்னை இங்கிருந்து விடு என்று ஆசை வார்த்தைகளை கூறி ஆதனின் கவனத்தை திசை திருப்ப எண்ணினாள். ஆனால் ஆதன் அவளின் மீது இருந்து இறங்கி அலட்சியமாக, உன்னை என் கூட வச்சுட்டு என்ன பண்ண போறேன்? காலையில உன்னை பத்திரமா அனுப்பிடுறேன், லூஸ் மாதிரி பேசாம அமைதியா தூங்கு என்றான். யாழினிக்கு இது பெரும் ஆச்சரியத்தை அளித்தது. தன் அழகில் மயங்காதவர்கள் எவரும் இல்லை என்ற எண்ணம் சுக்குநூறாக உடைந்தது. நான் ஒரு நாளும் உன்னை அப்படி நினைச்சதே இல்ல. நான் மைதிலிய மனசார காதலிச்ச இந்த ஏமாற்றத்தை என்னால தாங்க முடியல. உங்க வம்சத்தோட துரோகம் என்னால ஏத்துக்க முடியல. அங்கிருந்து தப்பிக்கதான் நான் உன்னை பயன்படுத்தினேன், என்னை மன்னிச்சிரு என்று வேதனையுடன் கூறிவிட்டு யாழினியை விட்டு சிறிது அடிகள் தள்ளி சென்றான் ஆதன். பாதுகாப்பு கருதி நெருப்பை ஏற்றினான் ஆதன். பிறகு யாழினி தூங்க சில வசதிகளை செய்து கொடுத்துவிட்டு அமைதியாக ஒரு இடத்தில் அமர்ந்தான். யாழினி படுத்துக்கொண்டு ஆதனையை பார்த்து கொண்டிருந்தாள். யாழினிக்கு ஒரே குழப்பம். தன்னோட அழகில் மயங்காத ஆட்கள் கிடையாதென்றும் தன்னால் எல்லாரையும் கவர முடியும் என்று நினைத்துக் கொண்டிருந்த அவளுக்கு இது ஒரு பேரதிர்ச்சியாக இருந்தது. இப்படி ஒரு ரம்யமான இரவில் கூட ஒரு ஆண்மகன் நம்ம கூட இவ்வளவு நெருக்கமாக தனிமையில் இருந்தும் தன்னிடம் எந்த தவறான முயற்சியையும் செய்யாமல் விலகி போவது அவளுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது.
அப்போது யாழினிக்கு தன் அழகின் மீதும் தன் கவர்ச்சியின் மீதும் சந்தேகம் வந்தது. மெதுவாக குனிந்து தன் உடலை பார்த்து கொண்டாள். உனக்கு என்ன யாழினி, நீ சூப்பரா தான் இருக்க, இவனுக்கு தான் உன்னை ரசிக்க தெரியல, லூசு லூசு என்று ஆதனை திட்டினாள் யாழினி. ஆதன் மைதிலியை நினைத்து ஃபீல் செய்து கொண்டிருந்தான். அவனின் கண்களில் கண்ணீர் வந்து கொண்டே இருந்தது. அந்த இரவு முழுவதும் ஆதனின் கண்கள் மீனைப் போல தண்ணீரில் மிதந்தது. யாழினி ஆதனின் கண்ணீரை பார்த்து அவன் மைதிலியை நினைத்துத்தான் வேதனைப்படுகிறான் என்று புரிந்து கொண்டாள். யாழினிக்கு ஆதனை பார்க்க பாவமாக இருந்தது. ஆனால் ஏதும் பேசாமல் அமைதியாக அவனை பார்த்தபடியே தூங்கினாள். மறுநாள் விடிந்தது. யாழினி குதிரை கனைக்கும் சத்தம் கேட்டு விடுக்கென விழித்துக் கொண்டாள். ஆதன் அவர்கள் வந்த குதிரையை தேடிக் கொண்டு வந்தான். அத்துடன் யாழினிக்கு சாப்பிட உணவும் கொண்டு வந்தான். யாழினி அதை வாங்கி நன்றாக சாப்பிட்டாள். நீ அரண்மனைக்கு திரும்பி போ, இந்த குதிரை அதுக்கு உனக்கு உதவியா இருக்கும். அப்புறம் உங்க அப்பா கிட்ட சொல்லு, நான் திரும்ப வருவேன். உன் வம்சத்தை சேர்ந்தவங்க எனக்கு செஞ்ச துரோகத்துக்கு பதில் கேட்கறதுக்காக நான் கண்டிப்பா வருவேன் என்று கோபமாக கூறினான். இன்று ஆதனின் முகத்தில் துளி கூட சோகம் இல்லை, கோபம்தான் தாண்டவம் ஆடிக்கொண்டிருந்தது. யாழினியை அந்த இடத்தையே விட்டுவிட்டு அங்கிருந்து நகர்ந்தான் ஆதன். உத்வேகத்தோடு தன்னுடைய பயணத்தை தொடர்ந்தான் ஆதன். இனி தான் தொடரப்போகும் இந்த பயணத்தில் ஆதனுக்கு என்ன நிகழும் என்று தெரியாது. இருந்தும் தன் வம்சத்தை அளித்தவர்கள் யார், மாவீரன் தன் அப்பா கரிகாலன் எப்படி இறந்தார் என்று அறிந்து கொள்ள ஆயத்தமாக இருந்தான். ஆபத்தான அடர்ந்த காடுகளையும் பெரும் மலைகளையும் கடந்து போக வேண்டிய கட்டாயத்தில் இருந்தான் ஆதன். அந்த பாதை அவனுக்கு பல அனுபவங்களை கற்றுக் கொடுக்க தயாராக இருந்தது. இத்தகைய ஆபத்தான பயணத்தில் தனக்கு துணையாக இருக்க போவது அவன் அப்பா பயன்படுத்திய அற்புதமான வாளும் அவன் தாத்தா கொடுத்து விட்டு போன தற்காப்பு கலை குறிப்புகள் நிறைந்த புத்தகமும் தான். ஆதன் அடர்ந்த மரங்கள் நிறைந்த ஒரு பகுதிக்குள் நுழைந்தார். இந்த வனப்பகுதி ரம்யமான பல மலர்களை சுமந்த கொடிகளையும் அந்த கொடிகள் சூழ்ந்த உயர்ந்த மரங்களுமாக இருந்தது. ஒவ்வொரு மரங்களும் ஒவ்வொரு தனித்துவமான சிறப்பு வாய்ந்த மரங்களாக இருந்தன. இந்த காடுகள் பல ஜீவராசிகளுக்கு அடைக்கலமானது. மேலும் பல கொடூரமான விலங்குகள் அங்கு இருக்க வாய்ப்புகள் அதிகம். ஆதன் அவற்றோடு போராடவும் அவற்றிடமிருந்து தன் உயிரை தற்காத்துக் கொள்ளவும் அவன் தயாராக இருக்க வேண்டியதாக இருந்தது. கரடு முரடான புதர்கள் நிறைந்த அந்த வனப்பகுதி பல மூலிகை வாசங்களுடன் சிறுவகை பூச்சி இனங்களும் ரீங்காரத்துக்கு உட்பட்டு அழகாகவும் அதே சமயம் ஆபத்து நிறைந்ததாகவும் இருந்தது. ஆதன் சென்ற இடமெல்லாம் பாதையாக மாறியது. மனிதர்கள் நடமாட்டம் இல்லாத அந்த வனப்பகுதிக்குள் ஒற்றையாளாய் இருக்க பிடித்த கொள்கையோடும் கூர்வாளுடனும் முன்னேறி கொண்டிருந்தான் ஆதன். இது நெடுந்தூர பயணம். இந்த பயணத்தில் ஓய்வென எந்த நேரமும் செலவிட முடியாத நிலையில் ஆதன் நகர்ந்து கொண்டிருந்தான். ஓய்வென அமரும் இடங்களிலெல்லாம் அவனது தற்காப்பு குறிப்புகள் நிறைந்த புத்தகம் அவனின் ஓய்வுக்கு இடம் கொடுக்காதிருந்தது. அந்த புத்தகங்களின் பக்கங்களை புரட்டி தனது பயிற்சிகளை மேற்கொண்டிருந்தான். ஒவ்வொரு பயிற்சியிலும் தன்னை மெருகேற்றிக் கொண்டும் இருந்தான். அந்த நேரங்களில் தன் நகரவாசிகளின் ஏளன வார்த்தைகளையும் சால்வன் வம்சத்தை சேர்ந்தவர்களின் துரோகத்தையும் எண்ணி அவர்களிடம் தன்னை நிரூபிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவனிடம் மேலோங்கியிருந்தது. அதே சமயம் தன் வம்சத்தில் எஞ்சிய உறவு எங்கே இருக்கிறது என்ற எண்ணம் அவன் சிந்தனையில் உதிக்கும் போதெல்லாம் அவனின் பயிற்சி ஆக்ரோஷம் நிறைந்ததாக இருந்தது. அந்த பயிற்சி நேரங்களில் அவனுடன் இருந்த அவன் அப்பா கரிகாலனின் வாளும் அவன் பயிற்சிக்கேற்ப தன்னை அடுத்தடுத்த நிலைகளுக்கு மேம்படுத்திக் கொண்டிருந்தது. இந்த வாள் பற்றிய குறிப்புகளையும் ஆதனின் தாத்தா அந்த புத்தகத்தில் தெள்ளத் தெளிவாக கூறியிருந்தார். ஒவ்வொரு நிலையிலும் அந்த வாளை எப்படி பிரயோகிக்க வேண்டும் என்பதையும் அந்த வாளிலிருந்து வெளிப்படும் சக்திகளை எவ்வாறு கையாள வேண்டும் என்பதை பற்றியும் குறிப்புகளும் அந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருந்தது. ஒவ்வொரு குறிப்புகளையும் படித்தவுடன் அந்த வாளுடன் அவன் அந்த நிலையை செய்முறைப்படுத்தி அந்த வாளின் செயல்திறன் எவ்வாறு இருக்கிறது என்பதை படிப்படியாக உணர்ந்து கொண்டிருந்தான். ஒவ்வொரு முறையும் அந்த வாளை அவன் பயன்படுத்தும் பொழுது அந்த வாளிலிருந்து வெளிப்படும் சக்திகளால் அவன் மிக ஆச்சரியத்துக்கு உட்பட்டான். இப்படிப்பட்ட ஆயுதத்தை பிரயோகித்த தனது தந்தையை பற்றி எண்ணி பெருமிதம் கொண்டான். பல காலங்களாக துரியேறி கிடந்த வாள் அவன் மேற்கொண்ட பயிற்சிகளின் மூலம் புத்துயிர் பெறத் தொடங்கியது. ஒவ்வொரு நிலையிலும் தன்னை மேம்படுத்திக் கொண்டு அவன் கையில் அது வைரமாக மின்னிக் கொண்டிருந்தது. பகலும் இரவுமாய் சில நாட்கள் கடந்தன. பசியும் தாகமும் குளிரும் அவனை பெரிதாய் பாதித்திருந்தது. அந்த நேரங்களில் அவன் வேட்டையாடி தன் பசியை போக்கிக் கொண்டான். பயிற்சியின் போது அவனுக்கு ஏற்பட்ட பெரும் பசியால் அவன் குறியில் சிக்கிய முயலும் மானும் என அனைத்தும் அவனுக்கு விருந்தாகி போனது. ஒரு நாள் இரவை கழிக்க ஒரு குகையில் அடைக்கலமானான். அந்த குகை 2 நுழைவாயிலை கொண்டிருந்தது.
ஆதன் குளிரில் நடுங்கிக் கொண்டு வெளிச்சமில்லாத அந்த இரவில் இருளையே தனக்கு பலமாய் கொண்ட உருவம் ஒன்று அந்த குகைக்குள் நுழைந்தது. அவன் கையில் இருந்த ஒரே வெளிச்சம் அவனது வாள் மட்டுமே. அவன் அருகில் வந்த உருவம் கூர்மையான பற்களை கொண்ட கருப்பு நிற ஓநாயின் உருவம். அது 5 அடி உயரமும் 2 மீட்டர் நீளமும் கொண்ட ஒரு பெரிய ஓநாய். தனது மோப்ப சக்தியால் ஆதனை உணர்ந்த அந்த ஓநாய் அந்த குகைக்குள் நுழைந்தது. இருளில் அந்த உருவம் சரியாக அவன் கண்ணுக்கு தெரியவில்லை. அந்த இருளில் திடீரென்று நடக்கும் காலடி சத்தம் கேட்டு ஆதன் மிரண்டு போனான். ஓநாயிடம் போராடுவது அவ்வளவு எளிதான காரியமில்லை. அதன் கூரிய நகங்களும் வலுவான தாடையும் ஒரு மனிதனை கந்தலாக கிழித்துவிடும். இரவு நேரத்தை இறைக்காக செலவிடும் அந்த ஓநாய் ஆதனை நெருங்கியது. ஆதன் பெரும் அதிர்ச்சியிலிருந்து விடுபட்டு தன் வாளை கையில் எடுத்து அதை எதிர்க்க துணிந்தான். அந்த சிறு குகைக்குள் சிக்கி அந்த ஓநாய்க்கு இரையாக வேண்டாம் என குகையின் மறுதிசைக்கு செல்ல மெல்ல நடந்து வெளியேறினான். அதோடு போராட பரவலான இடம் தேவை. அவனை பின்தொடர்ந்து அந்த ஓநாயும் அந்த குகையிலிருந்து வெளியேறியது. ஓநாயும் ஆதனும் எதிரெதிர் பார்த்து கொண்டனர். அதன் பார்வையிலிருந்து அவனால் விடுபட முடியவில்லை. ஒரு சாமானிய மனிதனை வீழ்த்தி கடித்து கொதறி தன் இரையாக்கிக் கொள்ள அந்த ஓநாய்க்கு ஒரு பாய்ச்சல் போதுமானதாக இருந்தது. ஆனால் ஆதன் கொஞ்சம் கூட அசராமல் அதனை எதிர்க்க துணிந்திருந்தான். அந்த ஓநாய் தன் உருமலோடு ஆதனை நோக்கி முன்னேறியது. ஆதன் தன் வாளை இறுக்க பிடித்தான். ஓநாயின் முதல் பாய்ச்சல் அவனுக்கு உடலில் பல கீறல்களை ஏற்படுத்தியது. அதேபோல் அந்த ஓநாய்க்கும் ஆதனால் ஒரு கீறல் ஏற்பட்டது. ஆதனின் வாளால் ஏற்பட்ட அந்த காயம் ஓநாய்க்கு பெரும் கோபத்தை உண்டாக்கியது. அந்த காட்டையே அலற வைக்கும் அளவிற்கு ஒரு ஊளையிட்டது. மறுபாய்ச்சலுக்கு கொஞ்சம் கூட தாமதிக்காமல் ஆதன் மீது பாய்ந்தது. அந்த முறை ஆதனுக்கு காயங்கள் ஏதுமில்லை. ஆனால் ஓநாய்க்கு கழுத்தில் பெரு வெட்டு ஏற்பட்டது. சீரிப்பாய்ந்த ஓநாயும் ஆதனும் கட்டி புரண்டு கொண்டிருந்தனர். ஆதனின் பெருமடியால் ஓநாயின் தாடை உடைந்து பின் அவன் வாளிலிருந்து ஏற்பட்ட சக்தியின் வெளிப்பாட்டால் அதன் சங்கில் குத்த அதை வீழ்த்தினான் ஆதன். சரிந்து விழுந்த ஓநாயின் உடலிலிருந்து ஒரு மணி பிரகாசமாக எழுந்தது. அந்த மணியை கையில் பிடித்தான். அது ஓநாயின் பலம் நிறைந்த மணி. அது அவன் கையில் இருக்கும் போது அந்த ஆற்றலை அவனுக்கு தேவையான நேரத்தில் அளிக்கும். இதுவரை அவன் வாழ்வில் இப்படி ஒரு மிருகத்தை பார்த்ததே இல்லை, போராடியதும் இல்லை. இதுவே முதல் முறை. இது ஆதனுக்கு தன் வலிமையை பரிச்சயம் செய்வதற்கு உதவியாக இருந்தது. தன் சக்திகளைக் கண்டு அதற்கு பரிசற்றும் வகையில் கர்வத்தோடு அந்த காடை அலறும்படி கத்தி ஆர்ப்பரித்தான். ஆ! அவன் கர்ஜனை காடெங்கும் எதிரொலித்தது. ஒவ்வொரு முறையும் எதிரிகளுடன் போராடும் பொழுது தன் வாளிலிருந்து வெளிப்படும் சக்தியை பார்த்து ஆச்சரியப்பட்டு போனான் ஆதன். அதே சமயம் தன் வாளிலிருந்து வெளிப்படும் சக்தியின் வீரம் அதிகரித்திருப்பதையும் அவன் உணர்ந்திருந்தான். அந்த ஓநாயின் அடையாளமாக அதன் தாடையிலிருந்து ஒரு பல்லை வெட்டி எடுத்துக்கொண்டு மேலும் அதன் தோலை அதன் உடலிலிருந்து உரித்தெடுத்து குளிருக்கு இதமாக போர்த்தி கொண்டான். அந்த காடை அவனுக்கு அடிபணிந்திருப்பது போல எண்ணினான் ஆதன். அன்று இரவு அந்த குகையிலேயே கழிந்தது. மறுநாள் காலையில் பொழுது விடிந்தது. தன் பயணத்தை மேற்கொள்ள ஆயத்தமானான் ஆதன். முன்தினம் இரவில் நடந்த சம்பவத்தால் ஏற்பட்ட காயங்கள் முற்றிலுமாக ஆறி போனது. அது அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அந்த காயத்தின் தழும்புகள் கூட அவனது உடம்பில் இல்லை. இயல்பாகவே அவனுக்கு ஏற்பட்ட காயங்கள் தானாக ஆறும்படியான சக்திகளை கொண்டிருந்தான் ஆதன். தான் அணிந்திருந்த ஓநாயின் தோளோடு கையில் வாளோடு அந்த குகையிலிருந்து வெளியே வந்தான். காட்டில் அமைதி நிலவி இருந்தது. அந்த காட்டின் எழில் மிகுந்த காட்சிகள் அவன் கண்ணில் பட்டது. பூவில் தேன் தேடி சென்ற வண்ணத்து பூச்சிகளின் கூட்டம் அவனை உரசி கடந்து சென்றது. மிகுந்த உற்சாகத்தோடு பயணத்தை தொடர்ந்தான். இன்னும் சிறிது தூரம் பயணித்தால் அந்த காட்டின் எல்லையை கடந்து விடுவான். இன்னும் இந்த பயணம் நிறைவடையவில்லை. இது முதல் கட்டம்தான். இதற்கப்புறம் அவன் கடந்து போகும் பாதைகள் இதைவிட கடினமானதாக இருக்கலாம். அந்த காடுகளை அடுத்து அவன் பெரும் மலைகளை கடக்க வேண்டியிருக்கும். அந்த மலைகள் வெள்ளை போர்வை போர்த்தியது போன்று பனி நிறைந்த பனி பிரதேசமாகும். இந்த காடுகளில் இருந்த குளிரை விட பனி அங்கு இன்னும் அதிகமாக இருக்கக்கூடும். அதற்கு இந்த ஓநாயின் தோல் உதவிகரமாக இருக்கும். காட்டின் எல்லை பகுதியை வந்தடைந்தான் ஆதன். ஒரு சிறு ஓடையில் தாகத்திற்காக தண்ணீர் குடிக்க சென்ற ஆதன் அந்த ஆற்றில் மீன்கள் இருப்பதை பார்த்தான். அவற்றை உணவாக்கிக் கொள்ள முடிவு செய்து ஒரு பாறையின் மீது அமர்ந்து தன் வாளிலிருந்து ஓநாயின் இரத்த கரைகளை அந்த நதியில் கழுவிவிட்டு அந்த இரத்த வாடைக்கு வரும் மீன்களின் வருகைக்காக காத்து கொண்டிருந்தான். அவன் அருகே வந்த ஒரு பெரிய மீனை தன் வாளால் குத்தி மேலே தூக்கி கரையில் எறிந்தான். பின் அதை நெருப்பு மூட்டி சுட்டு சாப்பிட்டு தன் பசியை தீர்த்துவிட்டு பின் ஓய்வெடுக்கும் நேரத்தில் தன் புத்தகத்தை எடுத்து வாசிக்க தொடங்கினான். அவன் தனது பயிற்சிக்கு எப்போதும் முக்கியத்துவம் அளித்தான்.
மேலும் தன்னை மேம்படுத்திக் கொள்ளும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டுக் கொண்டிருந்தான். அங்கேயே புத்தகத்தில் குறிப்பிட்டிருந்த தற்காப்பு கலையின் முக்கிய பயிற்சி ஒன்றை முயற்சி செய்தான். குறிப்பில் கூறியிருந்ததுவாறு தன் வாளை வீசத் தொடங்கிய ஆதன் அந்த ஓடையின் ஓரம் ஒதுங்கியிருந்த ஒரு பாறையை ஒரே அடியில் கிடந்து சுக்குநூறாக்கினான். அவனது வாளிலிருந்த சக்தியின் வெளிப்பாடு நதியில் ஓடிய நீரில் நடுக்கத்தை ஏற்படுத்தியது. பாறைகளை உடைத்த வாள் சற்றும் தனது கூர்மையை இழக்காமல் அவன் கண்களில் மின்னியது. கைக்கடக்கமான தனது வாளை தன் உயிருக்கு மேலாக நேசித்தான். அவன் அந்த வாளை உற்று நோக்கினான். அந்த வாளின் கைப்பிடியில் தடவியவாறு அவன் தந்தையை எண்ணிக்கொண்டான். எழுந்து நின்ற ஆதன் திரும்பி பார்க்கையில் அவன் எதிரில் இருந்த பனிமலைகள் பிரமிக்க வைக்கும் நிலையில் வானுயர உயர்ந்திருந்தது. கொஞ்சம் கூட சலிக்காமல் அடுத்த அடியை அந்த மலையை நோக்கி எடுத்து வைத்தான். மலையை நெருங்கிய ஆதன் அங்கு மரங்களும் செடிகளுமாய் பனிமண்டி கிடைப்பதை பார்த்தான். அவன் கால்களும் பனியில் புதைந்தன. எந்த ஒரு சூழலும் அவன் பயணத்தை நிறுத்தவில்லை. தொடர்ந்து முன்னேறிக் கொண்டே இருந்தான் ஆதன். தென்பாலி நகர மக்களின் கேலி பேச்சும் சால்வன் குடும்பத்தின் சூழ்ச்சியும் துரோகமும் மைதிலி தந்த வழியை விட இது பெரியதாக அவனுக்கு தெரியவில்லை. அவன் தாத்தா கூறிய "நீ பிறந்த பலனை தெரிந்து கொள்ள பிறப்பால் நீ யார் என்பதை புரிந்து கொள்" என்ற வார்த்தை அவன் காதுகளில் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டே இருந்தது. பனியில் புதைந்த கால்களை எடுத்து வைத்து முன்னேறினான். பனிப்புயல்களை கடக்க நேரிட்டது. எந்த பனிப்புயலும் இந்த புயலை நிறுத்த வாய்ப்பில்லை. அப்போது ஆதனுக்கு தான் இங்கு தனியாக இல்லை, தன்னை யாரோ பின்தொடர்வது போல தெரிந்தது. பின்னே திரும்பி பார்க்கும் பொழுது யாரும் அங்கு இல்லை. முன்னேறி நடந்தான். மலையின் உச்சியை அடைந்த ஆதன் யாரோ ஒருவர் தன்னை கண்காணிப்பது போல தோன்றியது. சுற்றி முற்றி 4 திசைகளிலும் பார்த்தான். அங்கு யாரும் அவனுக்கு புலப்படவில்லை. "யாராவது இருக்கீங்கல்ல இங்க? என்னை யாரு பின்தொடர்றது? தைரியம் இருந்தா முன்னாடி வாங்க" என்று உரத்த குரலில் கூறி கையில் இருந்த வாளை தூக்கி பிடித்தான். பனிப்பாறையின் பின்புறம் ஆள் நடமாட்டம் இருப்பதை உணர்ந்து அந்த பாறையின் அருகில் சென்றான். அங்கு யாரும் இல்லை. பின் திரும்பி பார்த்தபோது எதிர் திசையில் ஒரு ஆள் கண்முன் தோன்றி ஒரு மரத்தின் பின்புறம் மறைந்தார். அங்கு சென்று பார்த்த போதும் அங்கு யாரும் இல்லை. 4 திசைகளிலும் தோன்றி மறைந்த அந்த நபரை பார்த்து, "யார் நீ? வித்த காட்டிக்கிட்டு இருக்கியா? தைரியம் இருந்தா நேருக்கு நேர் நின்னு பேசு" என்று உரக்க கூறினார். அப்போது அவனின் பின்புறம் சில பாத சுவடுகள் தோன்றி மறைந்தன. அதை பார்த்து கொண்டிருந்த ஆதன் அவன் தோலை யாரோ தட்டி அழைப்பது போல தெரிந்தது. உடனே தன் வாளை இருக்க பிடித்தவாறு திரும்பி பார்த்தான். அங்கு அவன் முன் 50 வயது மதிக்கத்தக்க ஆள் ஒருவர் வெள்ளை தாடியுடன் கம்பீரமான தோற்றத்துடன் ஒரு வீரனைப் போல நின்று கொண்டிருந்தார். அவரை பார்த்ததும் ஆதன் சற்று திடுக்கிட்டான். "யார் நீ? என்ன வேணும் உனக்கு?" என்று ஆதன் கேட்க அவர் சிறு புன்னகையோடு ஆதனை மேலும் கீழுமாக பார்த்தார். பின்னர், "நீ எங்க போயிட்டு இருக்க?" என்று அவர் கேட்க, "அது உனக்கு எதுக்கு?" என்று சிறு பயத்துடன் பதிலளித்தான் ஆதன். "நீ எங்க போகணும்னு நான் சொல்றேன்" என்றார். "நான் எங்க போகணும்னு சொல்ல நீ யாரு? வழிய விடு" என்று கூறி ஆதன் முன்னேறினான். "எங்க போகணும் என்ன செய்யணும்னு தெரியாம உன்னால என்ன பண்ண முடியும்?" என்று கூறி ஆதனை அவர் தடுத்தார். "அதை நான் முடிவு செஞ்சுக்கிறேன். நீ முதல்ல போக வேண்டியது மதுரு அகாடமிக்கு" என்றார். "நீ சொல்றத நான் ஏன் கேட்கணும்? எனக்கு செஞ்சு முடிக்க பல முக்கியமான வேலைகள் இருக்கு. என் நேரத்தை வீணடிக்காம விலகி போ" என்றான் தீரன். "மதுரு அகாடமி, அதுதான் உன்னோட கேள்விக்கான விடை. உன்னோட எல்லா கேள்விகளுக்கும் அங்கதான் விடை இருக்கு" என்று கூறினார். "எந்த விடையும் எனக்கு அவசியம் இல்ல" என்று கூறி அவரை கடந்து அங்கிருந்து முன்னேறினான். ஆனால் மீண்டும் அவன் முன் தோன்றிய அந்த நபர், "நில்லு, இந்த வாள் உன் கையில அழகா இருக்கு. உன் அப்பா சாயல் உனக்கு. இந்த வாள் உன் அப்பா மாவீரன் கரிகாலனோட தானே, சரியா?" என்று கூற சட்டென்று தன் வேகத்தை குறைத்தான். "என் அப்பா பத்தி உங்களுக்கு தெரியுமா?" என்று ஆச்சரியமாக கேட்டான். தெரியும். அது மட்டும் இல்ல, நீ யாரு, நீ இப்ப அடைஞ்சிருக்க டிராகன் ஸ்பிரிட்டின் ஆற்றல் என்ன, நீ எதை தேடி போயிட்டு இருக்க, எல்லாம் தெரியும்" என்றார். ஆதன் அவரின் பேச்சுக்கு மதிப்பளித்து காது கொடுத்து கேட்க தொடங்கினான். "இப்ப நீ போக வேண்டிய இடம் மதுரை அகாடமி. அங்க உனக்கு எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும். இன்னும் உன் நிலையை நீ மேம்படுத்திக்கலாம். மேலும் உன் அப்பா பத்தின பல உண்மைகளும் அங்க போனாதான் நீ தெரிஞ்சுக்க முடியும்" என்று கூறினார். "இதை நான் எப்படி நம்புறது?" என்று ஆதன் சந்தேகத்துடன் கேட்டான். "உனக்கு வேற வழியே இல்ல. அப்புறம் இதுதான் உண்மையும் கூட. மதுரை அகாடமிக்கு நீ போகணும். அங்க நடக்க போற மாபெரும் போட்டியில நீ கலந்துக்கணும். புகழ்பெற்ற உன் பைரவ வம்சத்தின் எழுச்சிக்கு நீ இதை செஞ்சுதான் ஆகணும். அதுதான் உன் அப்பாவோட ஆசையாவும் இருக்கும்" என்றார். ஆதனுக்கு இவர் யார் என்று தெரியவில்லை. அவர் சொல்வதை நம்பாமலும் இருக்க முடியவில்லை. அவனது அப்பா பெயரையும் அவனது வம்சத்தின் பெயரையும் கேட்டவுடன் உடல் சிலிர்த்து கண்கள் சற்று கலங்கி இருந்தது. இருந்தும் ஆதன் மதுரா அகாடமிக்கு செல்ல தயங்கினான்.
ஆதன் தயக்கத்தை கவனித்த அந்த நபர், இன்னொரு முக்கியமான விஷயம், உனக்கு பெரிய துரோகத்தை செஞ்ச, உன்னை கொல்ல நினைச்ச சால்வன் குடும்பத்தோட தலைவர் சத்திரபதியோட மகள் மைதிலி அந்த போட்டியில கலந்துக்க அங்கதான் வந்துகிட்டு இருக்கா. உன்னை நிரூபிக்க இதுதான் சரியான நேரம். இதுவே நீ முன்னேற வேண்டிய பாதை என்றார். அப்போது அவர்கள் இருந்த பனிமலை உச்சியில் ஏற்பட்ட காலநிலை மாற்றத்தால் பனிப்பொழிவு அதிகமாகி பெரும் பனிமூட்டம் ஏற்பட்டது. சற்று நேரத்தில் தன் எதிரில் நின்று அசரீரி போல அத்தனை விஷயங்களையும் கூறிய அந்த நபர் மாயமாய் மறைந்து போனார். ஆதனுக்கு ஒன்றும் புரியவில்லை. அது ஒரு மாயாஜாலம் போல தெரிந்தது. ஆனால் அவர் கூறி சென்ற வார்த்தைகளால் அவன் சிந்தை தெளிந்தது. தான் என்ன செய்ய வேண்டும் என்பதும் புரிந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக பனி விலகி பாதை தெளிவானது. அவன் மதுரா அகாடமியின் திசை நோக்கி நின்று கொண்டிருந்தான். ஒரு தெளிவான பாதை அவன் முன் தோன்றியது. அப்படி ஒரு பாதை இதுவரை அங்கு இல்லை. பனியால் சூழப்பட்டிருந்த அந்த மலையில் தன் முன் ஒரு பாதை அமைந்திருப்பதை பார்த்தான். தன் முதல் அடியை எடுத்து வைத்தான். இந்த மலைகளிலிருந்து வெகு தொலைவில் இருக்கிறது அந்த மதுரா அகாடமி. ஆதனின் பயணம் தொடர்ந்தது. பனி நிறைந்த மலைகள் பல ஏற்ற இறக்கங்களுடன் பிரம்மாண்டமாக காட்சியளித்தது. துளியும் தளர்வில்லாமல் பெரும் உற்சாகத்தோடு அவன் தன் பயணத்தை தொடர்ந்தான். மதுரா அகாடமியை நோக்கி முன்னேறி கொண்டிருந்த நேரத்தில் சிறு தூரத்தில் ஆட்கள் நடமாட்டத்தை கண்டான். அவர்கள் தன் எதிர் திசையில் அவனை நோக்கி வந்து கொண்டிருந்தனர். உயர்வகை ஆடையுடன் கம்பீரமான தோற்றத்துடன் ஒரு ஆணும் பெண்ணும் தன்னை நோக்கி நெருங்கினர். அவன் அருகில் வந்த அவர்கள் ஆதனை பார்த்து, இப்படி ஒரு ஆபத்தான பனி பிரதேசத்தில் ஒரு ஆண் தனியாக பயணித்துக் கொண்டிருப்பதை ஆச்சரியமாக பார்த்தனர். அருகில் வந்தவர்கள் ஆதனிடம் பேசத் தொடங்கினார்கள். யார் நீங்க? இந்த பனி பிரதேசத்துல தனியா என்ன பண்றீங்க என்றாள் சிந்து. அவளுக்கு துணையாக அவனுடன் இருந்தது பாசுதன். நான் ஆதன், தென்பாலி நகரத்திலிருந்து வர்றேன். மதுரா அகாடமியில நடக்க போற போட்டியில கலந்துக்கிறதுக்காக போயிட்டு இருக்கேன். நீங்க என்றான் ஆதன். என் பேர் சிந்து, அப்புறம் இது பாசுதன். நாங்களும் அந்த போட்டியில கலந்துக்க தான் போயிட்டு இருக்கோம். நாங்க கோம்பை நகரத்தை சேர்ந்தவங்க என்றாள். அவளோடு இருந்த பாசுதன் ஆதனை ஏளனமாக பார்த்து, என்ன தம்பி தனியா வந்திருக்க, உன்கட யாரும் வரல என்று கேட்டான். இல்ல, நான் மட்டும்தான் தனியா பயணிச்சுட்டு இருக்கேன் என்று சாதுவாக பதிலளித்தான் ஆதன். தம்பி, இது ரத்த பூமி, நீ நினைக்கிற மாதிரி சாதாரண பகுதி கிடையாது. இந்த பயணத்துல என்ன வேணாலும் நடக்கலாம், எது வேணாலும் உன்னை முழுங்கலாம், பார்த்து சூதானமா இருந்துக்கோ என்று ஏளனமாக பதிலளித்தான் பாசுதன். இது ஆபத்தான பயணம்னு எனக்கு தெரியும், தெரிஞ்சுதான் போயிட்டு இருக்கேன் என்று சிறு புன்னகையுடன் பதிலளித்தான் ஆதன். ஆதனின் பேச்சில் கம்பீரம் இருப்பதை சிந்து கவனித்தார். அவள் பார்வையில் அவன் ஓநாயின் தோழன், இந்த மாபெரும் வீரன். அதை அவன் போராடித்தான் வென்றிருக்க வேண்டும் என்பதையும் அவள் புரிந்து கொண்டாள். ரொம்ப தூரம் தனியா நடந்து வந்திருப்பீங்க, சாப்பிட்டீங்களா நீங்க என்று சிந்து கேட்க, இதுவரை தன்னை மதித்து சாப்பிட்டியா என கேட்க ஒருவரும் இல்லை. அவள் கேட்டதும் ஆதனுக்கு ஆறுதலாக இருந்தது. சிறு புன்னகையுடன் சாப்பிட்டேன் என்று தலையாட்டினான் ஆதன். பரவாயில்ல வாங்க, எங்க கிட்ட கொஞ்சம் உணவு இருக்கு, நம்ம பகிர்ந்துக்கலாம் என்றார். ஆனால் பாசுதனுக்கு அவள் அவனுடன் பேசுவதும் தம் உணவை பகிர்ந்து கொள்வதும் சிறிதும் பிடிக்கவில்லை. இருந்தாலும் ஆமா கொஞ்சமா சாப்பிடு, போறதுக்குள்ள எங்கேயாவது கீழே விழுந்துடக்கூடாதுல்ல, அதுக்காக தான் சொல்றேன் என்று நக்கலாக கூறினான். பாசுதன் அவனிடம் அப்படி பேசுவது சிந்துவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை. ஆனால் அவனது குணமே அப்படித்தான். பனிப்பாறைகளின் அடியில் தீமூட்டி அமர்ந்து மூவரும் உணவை பகிர்ந்து கொண்டனர். நீங்க எங்க கூட வாங்க, நம்ம சேர்ந்தே அங்க போலாம் என்றாள் சிந்து. சற்று யோசித்து விட்டு ஆதன், இல்ல பரவாயில்ல, நான் தனியாவே போறேன் என்றான். சிந்து, நீ என்ன சொல்ற? நமக்கு முக்கியமான வேலை எல்லாம் இருக்கு, இவனையும் கூட்டிட்டு நம்ம எப்படி போறது? அவன் போகட்டும், அவனால நம்ம கூட இருந்து தாக்கு பிடிக்க முடியாது. அப்புறம் தம்பி, உன் பேர் என்ன சொன்ன? ஆதன். எங்களுக்கு இங்க நிறைய வேலை இருக்கு. அந்த போட்டிக்கு தேவையான பலம் பெற நாங்க இங்க பல மிருகங்களை கூட போராட வேண்டியிருக்கோம். கடைசியா இப்ப நான் தேடிட்டு இருக்கிறது இந்த பனிமலை மாதிரியே இங்க இருக்க ஒரு மாபெரும் கரடியத்தான். அதுகிட்ட இருந்து கிடைக்கிற மணிகளை தான் நான் தேடி போயிட்டு இருக்கேன். அது ரொம்ப ஆபத்தா இருக்கும், அதனால நீ உன்னோட பாதையில தொடர்ந்து போ என்றான். அவன் கூறிய அந்த மணிகளை பற்றி அவனுக்கு முன்பே தெரிந்திருந்தது. ஆதனுடன் பயணத்தை தொடங்க பாசுதனுக்கு சிறிதும் விருப்பமில்லை. அதை புரிந்து கொண்ட ஆதன் சரி என்று தலையசைத்தான். உங்க உணவுக்கு ரொம்ப நன்றி, நம்ம முடிஞ்சா அந்த மதுரா அகாடமியில சந்திக்கலாம் என்று எழுந்து நின்றான். சிந்துவும் சிறு புன்னகையோடு சரி என்று தலையசைத்தான். மூவரும் இருவேறு பாதைகளில் பிரிந்து சென்றனர். அவர்கள் அந்த மணிகளை திரட்டிய பின் மதுரா அகாடமி திசையை நோக்கி பயணிக்க தொடங்குவார்கள். ஆதன் நேரடியாக அகாடமியை நோக்கிதான் பயணத்தை தொடர்ந்தான். அந்த பனிமலைகளுக்கு இடையே நடந்து கொண்டிருந்தான். அவர்களை கடந்து கொஞ்ச தூரம் பயணித்த நிலையில் செடிகள் சூழ்ந்திருந்த பனிகள் படபடவென சிதறி விழும் சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தான். அவனை சூழ்ந்திருந்த பனியால் அவன் கண்களுக்கு ஏதும் தென்படவில்லை.
ஆனால் அங்கு அபாயகரமாக ஏதோ ஒரு விஷயம் இருப்பதை அவன் உணர்ந்து கொண்டான். அடுத்தடுத்து அவன் பயணத்தில் இதுபோன்ற பல அபாயங்களை எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும் என்று தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டு மிகவும் கவனமாக ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைத்தான். சடசடவென ஏதோ ஒரு உருவம் தன்னை பின்தொடர்ந்து ஓடி வருவதை உணர்ந்து ஆதன் திரும்பி பார்க்கையில் ஒரு பெரிய கரடி ஒரே அடியில் தூக்கி வீசியது ஆதனை. ஆதன் மரங்களுக்கிடையே பறந்து போய் விழுந்தான். திகைப்பில் ஆழ்ந்து போனான். அது அந்த பனிமலையை ஒத்த உருவமாக இருந்தது. சுமார் 10 அடி உயரம் கொண்ட கரடி அது. புசுபுசுவென வெள்ளை ரோமங்களுடன் அந்த கரடி ஆக்ரோஷமாக அவனை நெருங்கிக் கொண்டிருந்தது. 7 அல்லது 8ஆம் நிலை வீரர்களால் கூட அந்த கரடியை வீழ்த்த முடியாது. ஆதன் வெறும் 5ஆம் நிலையை எட்டிய வீரன். கொஞ்சம் கூட நேரம் அளிக்காமல் அடுத்தடுத்த அடியை அவன் மேல் வைத்தது. அவனால் அந்த கரடியின் தாக்குதலை தாங்க முடியவில்லை. தன்னை தற்காத்துக் கொள்ள அங்குமிங்குமாய் பனியின் மேல் பாய்ந்து கொண்டிருந்தான். அவன் வாள் கீழே விழுந்திருந்தது. அந்த கரடியின் தாக்குதலை அவனால் சுத்தமாக சமாளிக்க முடியவில்லை. அது ஒரு பெரும் போராட்டமாக இருந்தது ஆதனுக்கு. கரடியின் தாக்குதலால் ஆதனின் உடைகள் கிழிந்து உடையுடன் சேர்ந்து அந்த கொடூர கரடியின் நகங்கள் ஆதனின் தசைகளையும் கிழித்தது. பல காயங்களுடன் அவன் தன் வாளை கையில் எடுத்தான். ஒவ்வொரு பாய்ச்சலுக்கும் சுமார் ஒரு வெட்டாவது வெட்டினான். முடிந்தவரை அதை வீழ்த்த அதோடு போராடி கொண்டிருந்தான். பல வெட்டுகளுடன் அந்த கரடியும் ஆதனுடன் போராடி கொண்டிருந்தது. பல இரத்த காயங்களுடன் வாள் பிடித்திருந்த ஆதன் அந்த கரடியை உற்று நோக்கினான். அந்த கரடியின் சமநிலையை சீர்குலைக்க அங்குமிங்குமாய் அலைபாய்ந்து மறைந்து தாக்கினான். பெரிய பாய்ச்சலோடு கரடியை நோக்கி வந்த ஆதன் அந்த கரடியின் அடியால் தன் வாளோடு கீழே விழுந்தான். சினம் கொண்ட அந்த கரடி பாய்ந்து ஆதனின் மேல் விழுந்தது. அப்போது சட்டென அவன் கையில் இருந்த வாளை தூக்கி செங்குத்தாக பிடித்தான். சரியாக அந்த வாள் கரடியின் வாய் வழியாக சொருகி அதன் கபாலத்தை உடைத்து வெளியேறியது. அவ்வளவுதான். அப்படியே அவன் மீது சாய்ந்து விழுந்தது அந்த கரடி. ஆதன் கீழ் இருக்க ஆதன் மேல் கரடி விழுந்து தன் உயிரை இழந்தது. அதற்குள் இருந்து முண்டியடித்துக் கொண்டு தன்னை விடுவித்துக் கொண்டான் ஆதன். இறந்த கரடி பெருவுருவமாக அவன் கண்முன் சரிந்திருந்தது. அந்த பனிமலையில் பனிசூழ் தரையில் அந்த கரடியின் ரத்தம் படர்ந்திருந்தது. அதன் உடலிலிருந்து வெள்ளை நிற மணி ஒன்று வெளிப்பட்டது. அது மட்டுமல்லாமல் அதோடு ஒரு ஓலை போன்ற புத்தக குறிப்பும் வெளிப்பட்டது. அவன் அதை வென்று விட்டான். அது மூலம் கிடைத்த அந்த கரடியின் ஆற்றலும் அவனுக்கு கிடைத்தது. அந்த மணியின் ஒளி பிரகாசம் அவனுக்கு வியப்பாக இருந்தது. அந்த கரடியை முழுமையாக ஒரு சுற்று சுற்றி வந்து அந்த மணியை கையில் தொட முயன்றான். அப்போது அவனது நேரெதிர் திசையில், நில்லு, அதை தொடாத, அது எனக்கு சொந்தமான பொருள், இதுதான் நான் இவ்வளவு நாள் தேடிக்கிட்டு இருந்தேன், அதை தொட உனக்கு அருகதையே இல்ல, அங்கிருந்து விலகிப்போ என்று ஒரு குரல் கேட்டது. சற்று முன் அவன் கடந்து வந்த பாசுதனும் சிந்துவும் அங்கு வந்து சேர்ந்திருந்தார்கள். அந்த கரடி வீழ்த்தப்பட்ட போது வெளிப்பட்ட மணிகள் எனக்கு சொந்தமானது, அவைகளை நான் தான் தேடிக்கொண்டிருக்கிறேன் என்று முன்வந்தான் பாசுதன். பாசுதா, நீ பேசுறது தப்பு, அவரோட இரத்த காயங்களை பாரு, இவ்வளவு நேரம் அது கூட போராடி அதை வென்றது அவர்தான், அவருக்கு தான் அது சொந்தம் என்றால் சிந்து. அவனுக்கு நீ சப்போர்ட் பண்றியா? இவ்வளவு நேரமா நான் தேடிக்கிட்டு இருந்தது இதத்தான். கரடியை வீழ்த்த எனக்கு தெரியாதா? அந்த மணி எனக்கு தான் சொந்தம். அப்படி அவன் இதை எடுக்கிற மாதிரி இருந்தா என் கூட சண்டை போட்டுட்டு அவன் எடுக்கட்டும் என்று கர்வமான குரலுடன் உரக்க பேசிக் கொண்டிருந்தான் பாசுதன்.